Hello my dear viewers, welcome back to another video. இந்த வீடியோவில் நம்ம கண்களை எப்படி நேச்சுரலான வழியில் பிரைட்டாகவும் ஒயிட்டனாகவும் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். ஒரு பிரைட்டான ஒயிட்டான ஐஸ் ஒரு பர்சனலோட பர்சனாலிட்டியை ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் பண்ண போது நீங்கள் என்ன தான் காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டு ஸ்டைலான ஹேர் ஸ்டைல் வச்சுருந்தாலையும் உங்களுக்கு பிரைட்டான ஐஸ் இல்லாமல் டார்க் சர்க்கிள்ஸோட ரெட்டிஷாக இல்லை எல்லோ கலரில் கண்கள் இருக்குது அப்படின்னா உங்களோட பர்சனாலிட்டி அந்த இடத்துல டவுனாக தான் இருக்கும். ஸோ ஒயிட்டான ஐஸ்ன்றது எல்லாரோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேயும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நேச்சுரலான வழியில் எப்படி உங்களோட கண்களை வெள்ளையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியான ஒரு 10 சிம்பிள் ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹைட்ரேட்டட். நம்ம கண்கள் கலர் மாறுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம உடம்புல நீர்ச்சத்து கம்மியாக இருக்கிறது தான். நீர்ச்சத்து கம்மியாச்சுன்னா நம்ம கண்களும் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கண்களும் கலர் மாறிடும். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டர்லேருந்து 4 லிட்டர் தண்ணி வரைக்கும் குடிங்க. இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல நீர்ச்சத்து அதிகமாக போது உங்கள் கண்களும் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டன் ஆக போகுது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெட் இனஃப் ஸ்லீப். இன்றைக்கி இருக்கிற சொஃபஸ்டிகேட்டடான லைஃப்பில் நைட்டில் ஃபோன் யூஸ் பண்ணுறது இல்லை கேம் விளையாடுறது இந்த மாதிரியான காரணங்களால் நைட் ஃபுல்லாக நிறைய நேரம் தூங்காமல் தேவையான அளவுக்கு தூங்காமல் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கி எழுறதுனாலையும் உங்கள் கண்கள் டயர்ட்னஸ் ஆகும், டார்க் சர்க்கிள்ஸோடையும் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கண்கள் கலர் மாறுறதும் அதனால தான். ஸோ தேவையான அளவுக்கு தூங்குங்க. நைட்டு 10 மணிக்கு தூங்கி காலையில் 6 மணிக்கு எழுங்க, இல்லாட்டி 9 மணிக்கு தூங்கி 5 மணிக்கு எழுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 7 மணிலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்குங்க. அப்படி தூங்கி எழுந்தீங்கனாலே உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இல்லை கண்ணு கலர் மாறுறது இல்லை ஒரு டயர்ட்னஸ் உங்கள் ஃபேஸில் தெரியுது அந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்காது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு கம்ப்ரஸ் டெக்னிக். அதாவது கண்கள் மேலே குளிர்ச்சியான பொருளை வச்சு ஒத்தடை கொடுக்கறது. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை கட் பண்ணி உங்களோட கண்களில் வைக்கலாம். இல்லாட்டி கோல்டு ஸ்பூன் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அதாவது ஸ்பூனில் ஐஸ் வச்சு அந்த ஸ்பூனை உங்கள் 2 கண் மேலே இப்படி வச்சு கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தினமும் பண்ணிங்கன்னா உங்கள் கண்கள் மாய்ஸ்சரைஸ்டாகவும் உங்களோட ஸ்க்ளீராக ரொம்ப ஒயிட்டாகவும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டயட்டில் பண்ணுற சின்ன சின்ன மாற்றங்கள். அதாவது வைட்டமின் A, C, E அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட் கண்டென்ட்டாக கன்சியூம் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கேரட்டு, ஆரஞ்சு, ஆல்மண்ட்ஸு, சிட்ரஸ் ஃப்ரூட்டு இல்லாட்டி கீரைகள் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸாக நீங்கள் உங்களோட ஃபுட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸ் லைக் வெள்ளரிக்காய், வாட்டர்மெலன் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கனாலையும் உங்களோட ஐஸ் ஆட்டோமேட்டிக்காக ஒயிட்டனாக மாற ஆரம்பிச்சிடும். 5வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம். ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும். ரொம்ப நேரத்துக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப நேரத்துக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, ரொம்ப நேரத்துக்கு டிவி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அந்த டிவி, மொபைல், லேப்டாப் போன்ற எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லேருந்து வர ப்ளூ ரேஸ் எல்லாம் உங்கள் கண்ணில் பட்டு இச்சிங்கை ஏற்படுத்தும். இல்லாட்டி இது உங்களோட கண்களோட ஆரோக்கியத்தை குறைக்கிறதுல ரொம்ப பெரிய பங்கு இதுக்கு தான் இருக்குது. ஸோ உங்களோட ஸ்க்ரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்கள். 6வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளிங்கிங், கண் சிமிட்டுறது. ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு நாளைக்கு 16,000 முறை கண் சிமிட்டுறான் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்மள எத்தனை பேர் 16,000 முறை கண் சிமிட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். கண் சிமிட்டுறதுன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கண் சிமிட்டும் போது நம்ம கண்ணில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகள் இல்லை சின்ன சின்ன தூசுக்கள் எல்லாம் அதே க்ளீன் பண்ணி டியர்ஸ் மூலிமா அது வெளியேற்றிடும். நம்ம ரொம்ப நேரத்துக்கு கண்ணை சிமிட்டாமல் திறந்துட்டே வச்சோம்னா இல்லை போதுமான அளவு கண் சிமிட்டலை அப்படின்னா அந்த வெளியே இருக்கிற ட்ரை ஏர், டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் நம்ம கண்ணில் பட்டு நம்ம கண்களுக்கு இச்சிங் அந்த மாதிரியான ப்ராப்ளத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்கள் கலர் மாறதுக்கும் அது முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ தேவையான அளவுக்கு கண் சிமிட்டுங்க. ஒரு நிமிஷத்துக்கு 14லேருந்து 20 டைமுக்குள்ளே கண் சிமிட்டணும். முடிஞ்ச வரைக்கும் தேவையான அளவுக்கு கண் சிமிட்டுறதுக்கு பாருங்கள். 7வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எக்ஸசைசஸ். ஐ எக்ஸசைஸ்னால் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ரோலிங் இல்லாட்டி ஐ மசாஜிங் இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம். ஐ ரோலிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கண்களை ரோல் பண்ணுறது. ஃபஸ்ட்டு மேலே பார்க்கணும், அடுத்து லெஃப்ட் சைட் பார்க்கணும், அடுத்து கீழே பார்க்கணும், அடுத்து சைடில் பார்க்கணும். இதெல்லாம் உங்கள் நெக்கை மூவ் பண்ணாமல் உங்கள் கண்களோட ஐபாலை மட்டும் மூவ் பண்ணி நீங்கள் பண்ணணும். 2வது ஐ மசாஜ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்கள் 2 விரலை வச்சுக்கிட்டு உங்கள் கண்கள் மேலே ஜென்டிலாக இப்படி மசாஜ் பண்ணுங்கள். இந்த எக்ஸசைஸ் உங்கள் கண்களில் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். அதனால் உங்கள் கண்கள் நேச்சுரலாகவே பிரைட்டர் ஆகும். 8வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுன்னு சொல்கிறீங்க, ஆனால் என் வேலையே ஸ்க்ரீன் முன்னாடி தான் இருக்குது. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், நான் ஃபுல் டே கம்ப்யூட்டர் முன்னாடி தான் உட்காந்துருக்கணும். இல்லாட்டி நான் ஒரு கிராஃபிக் டிசைனர், என்னோடய வேலையே ஸ்க்ரீனில் தான் இருக்குது. என்னால் எப்படி ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ண முடியும்? ஸோ என் கண்ணு பிரைட் ஆகிறதுக்கு எந்த வழியுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்டது தான் 20-20-20 ரூல்.
நீங்கள் 20 மினிட்ஸ் உங்களோட ஸ்க்ரீனை பார்த்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா ஒரு 20 ஃபீட்ஸ் அவே இருக்கிற ஒரு பொருளை ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு பார்த்துட்ருங்க. ஸோ இதுதான் அந்த 20-20-20 ரூல். இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் கண்களுக்கான பாதிப்புகள் குறையும். ஸோ உங்களோட கண்களும் நேச்சுரலாகவே கலராக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் மூலிமா உங்கள் கண்களுக்கு ஏற்படுற பாதிப்புகள் குறையிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 9வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டி காலத்து ரெமெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எண்ணெய் ஊற்றுறது. விளக்கெண்ணெய், எள்ளெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெயும் ஒன்றா கலந்து உங்கள் தலைக்கு நல்லா வச்சுட்டு கண்ணில் நல்லா ஊற்றிட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு குளிச்சு எழுந்தீங்கன்னா உங்கள் கண்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்கள் கண்கள் பிரைட்டாக ஆனதை உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். 10வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நேச்சுரல் வேஸ். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் ஐஸ் பிரைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் எனக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, எனக்கு உடனே ஐஸ் பிரைட்டன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் ஐ ட்ராப்ஸ். ஐ ஒயிட்டனிங் ட்ராப்ஸே நிறைய இருக்குது. டெட்ராஹைட்ரோசோலின், நாப்தோசோலின், பிரிமோனிடைன் இந்த மாதிரியான மாலிகுலர்ஸ் இருக்கிற ஐ ட்ராப்ஸை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பட் இட் இஸ் காஸ்ட்லி. அதையும் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட பணம் இருக்குதுன்னா நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து டெம்பரவரி தான். ஐ ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஐ ட்ராப்ஸ் வர மாதிரி வரும். பட் நேச்சுரலாக உங்கள் ஐஸை ஒயிட்டன் பண்ணிங்கன்னா இட் வில் பி லாங்கர் ஃபார் லைஃப். ஸோ நேச்சுரலாக உங்கள் ஐஸை பிரைட்டன் பண்ணணுமா, இல்லை பணம் இருக்குது நான் ஐ ட்ராப்ஸ் வாங்கி நான் தினமும் கூட யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா இட்ஸ் ஆல் யுவர் விஷ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும். அப்படி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா, பை பாய்.